இதே மாதிரியான கேள்வியை வந்து அதாவது ஐயா முதல்வர் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டயோ அல்லது அவருடைய துணை முதல்வர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்டையோ இல்லை திமுக காரங்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதே இடத்துலயே புடனிலே ஒரு தட்டு தட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அவங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஐயா எஜமா நான் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரியான பதிலை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான செட்டிங் ஒரு பத்திரிகைகளை சந்திப்பை வந்து நடத்துவானுங்க இவனுங்க. ஆனால் ஒரு பத்திரிகையாளரை வந்து உரிமையில் பேசிட்டார் சீமான், இவரெல்லாம் ஒரு கட்சியோட தலைவரா அப்படின்னு வந்து இவங்க பேசுகிறாங்க. இதே மாதிரி ஒருபடி மேலே போய் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த அந்த செய்தியாளர் பேசுகிறாங்க பற்றியா, கேள்வி கேட்குறாங்க பற்றியா, அவங்க மேலே ஒரு பொய்யான ஒரு வழக்கையும் போட்டு தூக்கி உள்ளேயும் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் இவங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாஃப்டாக போடா நீ நீ ஒரு அதாவது நீ ஒரு மைக்கையும் ஒரு கேமராவும் தூக்கிட்டு வந்தால் நீலாம் ஒரு பத்திரிக்கையாளனடா, கேள்வியை ஃபஸ்ட்டு ஒழுங்காக கேள்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அந்த கட்சிக்காரவங்களும் நாம் தமிழ் கட்சிக்காரவங்களும் அமைதியாக இருந்து அதை பார்த்துட்டு தான் மட்டும்தான் இருந்தாங்க. இதே திமுக மாதிரியா இருந்தாங்கன்னா இப்போ பின்னாடி இழுத்து போட்டு அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் ஒரு இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுவும் உங்களுக்கு சுத்தமாக அந்த மாதிரியான தகுதியே கிடையாது. இதை இன்னொரு யார் சொல்கிறாங்க அப்படின்னா டிவிக்கே விஜய் கட்சிக்காரவங்க வந்து சீமான் பார்த்தீங்களா எப்படி பத்திரிகையாளரை வந்து மிரட்டுறாரு, இவரெல்லாம் வந்து தலைவரா அப்படி வந்து சொல்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னன்னு கூட தெரியாது. சரிங்களா? அப்படி அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதை கேட்குற கேள்விக்கு அவர் ஒரு பதிலை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அப்புறமேட்டு நீங்கள் வந்து இதை பற்றிலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. டிவி கேட்கலாம். ஆனால் இவனுங்க வந்து ட்விட்டரில் வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திமுக அரசு வந்து வேணும்னே வந்து சில தலைவர்களை வந்து இது மாதிரி தான் பண்ணி ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கினாங்க. அதில் விஜயகாந்தும் அவர்களும் ஒன்று தான். இப்போ வந்து இது மாதிரியான கருத்தை சொல்லி சீமான் அவர்களை ட்ரிகல் பண்ணுறதுக்கான வேலையை வந்து இந்த பத்திரிகையாளர் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அதாவது இந்த திமுக இருக்கு பற்றியா, பத்திரிகையாளர் மிரட்டுறாங்க, ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு ஊடக தர்மத்தை பற்றியும் பத்திரிகையாளருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கு இந்த திமுக வந்து 1970 வந்து அலையோசை அப்படிங்கிற ஒரு நாளிதழ் இருந்துச்சுங்க. அந்த நாளிதழ் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எம்ஜிஆருக்கு ஆதரவாகவும் கருணாநிதி பண்ணுற ஊழலையும் பட்டியலிட்டு, அப்புறம் சர்க்காரிய கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பட்டியலிட்டு வெளியிட தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அப்படி வெளியிட தொடங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த நாளேட்டை அடித்து உடச்சி நொறுக்கி அந்த இதை க்ளோஸ் பண்ணி விட்டுச்சு. அது மட்டுமா, இந்த துக்ளக்கில் ஒருத்தர் வேலை செய்வார் ஷோ அப்படின்னு சொல்லி, அவர் இந்த திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவருக்கு கொலை மிரட்டல் விட்டுச்சு. இந்த குமுதம்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருந்தது பார்த்தீங்களா, அந்த குமுதம் பத்திரிகை வந்து அந்த டைமில் வந்து அதாவது பத்திரிகை விற்பனை வந்து பீக்கில் இருந்துச்சு. அதை பொறுத்துக்க முடியாத இந்த திமுக கும்பல் அந்த